வள்ளலாரின் 102 ஏக்கர் வடலூர் நிலத்தை அபகரிக்கும் மு.க. ஸ்டாலின் குடும்பம். வேடிக்கை பார்க்கும் பிஜேபி. வாயை திறக்காத எடப்பாடி. ஆன்மீகவாதிகளே சிந்தியுங்கள். சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை புறக்கணியுங்கள். வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி. கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு ஸ்டாலின் சொன்னார். தமிழ்நாட்டில் இதுவரை தள்ளுபடி செஞ்சாரா? ஊரை ஏமாத்தினார் இல்லை. இப்போ நாட்டை ஏமாத்துறதுக்காக காங்கிரஸ் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் திமுகவை கூட்டணி அரசாங்கத்திலிருந்து விரட்டு. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு காரணமே இவர்கள் தான். ஜெயின் கமிஷன் சொல்லிடுச்சுன்னு சொல்லி உங்களை கூட்டணியை விட்டே விரட்டினாங்க. ஊழல் மந்திரிகளை எல்லாம் ஆதரித்து அவர்களை மந்திரி பதவியில் வைக்கும்படி தீர்ப்பு சொல்லக்கூடிய உங்களுக்கு அரசியல் சட்டத்தை பேசுவதற்கு தகுதி இல்லை. வணக்கம். இன்றைக்கி நடந்த அரசியல் செய்திகளை பற்றிய ஒரு விமர்சனத்தை பார்ப்போம். முதல் செய்தி, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கைங்கிறதே ஏமாற்ற வேலை. ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை இங்கே கொடுத்தார், 500க்கு மேலே கொடுத்தார். அதில் ஒரு 10-15 இது பண்ணிட்டு நான் தேர்தல் அறிக்கை எல்லாமே கொடுத்து நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். தேர்தல் அறிக்கை ஏமாற்ற வேலை. அது மாதிரி இப்போ இந்திய மக்களை ஏமாத்துறதுக்காக திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி அவங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க? நீட்டு தேர்வு அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்ய சொல்லிடுவாங்களாம் இவங்க ஆட்சிக்கு வந்தால். நல்லா யோசிங்க. நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கும்போது தான் நீட் தேர்வு மத்திய அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்க. அது ஏன் நீட் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க? மாநில அரசாங்கம் இதில் தான் இருந்தது. கல்விங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. கருணாநிதி அதை மத்திய அரசு பட்டியலில் போகும்போது அமைதியாக இருந்து பறிகொடுத்தார். கல்வி அப்படிங்கிற இதில் முடிவெடுக்கக்கூடிய மாநிலங்களின் உரிமையை பறிகொடுத்தார். அந்த திமுக கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க நீட்டை. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, மாற்றி இனிமேல் நீட் வந்தால் அந்தந்த மாநிலங்கள் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க. திமுக நீட்டு ரத்து பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்களே. சின்ன பையனும் வரும், ஸ்டாலினும் சின்ன பையனும் ஒத்த கால். சின்ன பையன் கையெழுத்து வாங்குவேன்னாரு. கையெழுத்து எங்கே போச்சு? எத்தனை பேர்கிட்ட வாங்கினாரு கேளுங்க. நீட்டுக்கு எதிர்ப்பாக ரத்து செய்யணும்னு கையெழுத்து வாங்குறேன்னாரு. கையெழுத்து எங்கே வாங்கினார்? 50 லட்சம் 30 லட்சம் 50,000 பேர்கிட்ட கூட வாங்கலை. அப்போ எதுக்கு நீட்டில் ஸ்டாலின் இதாக இருக்காருன்னா, இந்த மருத்துவக் கல்லூரியெல்லாம் தனியார் வச்சுருக்கான் பாருங்க. அவன் நீட்டு வந்த உடனே 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு ஆட்களை சேர்க்க முடியலை. அதனால் அவன் எல்லாம் சேர்ந்து கோடிக்கணக்கான பணத்தை இது பண்ணி கலெக்ட் பண்ணி வசூல் செஞ்சு ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் மெடிக்கல் காலேஜை நடத்த முடியலை, நீட்டில் பாஸ் பண்ணால் தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும், தனியார் மெடிக்கல் காலேஜில். நீட்டில் இப்போ 50 லட்சம் 1 கோடி கொடுக்குறவெல்லாம் நீட்டில் ஃபெயில் ஆகிடுறான். ஆக நாங்கள் பிழைக்கணும்னா நீட்டை ரத்து செஞ்சிங்கன்னா தான் 40 மார்க்கு 35 மார்க்கு 45 மார்க்கு வாங்கினவன்ட்டெல்லாம் 1 கோடி 2 கோடின்னு வாங்கிட்டு கொடுக்க முடியும். உங்களுக்கு இத்தனை கோடி வச்சுக்கோங்க, நீட்டை ரத்து செய்யுங்க. அதனால தான் ஸ்டாலின் குதிக்கிறார். நீட்டு ரத்து செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை தீர்மானம் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் யார்? ஸ்டாலின் படிக்காத ஆள், டெவலப்மெண்ட்டை தவிர ஒன்றும் தெரியாது. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எது தேவைங்கிறத முடிவு செய்யக்கூடியது அவங்களுடையது. இதில் தொலையிட படிக்காத ஸ்டாலினுக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன தெரியும்? அதனால் இதுக்காகவே காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறேன். இது வந்தாங்கன்னா மறுபடியும் இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் உங்கள்கிட்டலாம் உரிமையாளர்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கோடிக்கணக்கில் நீட்டை ஒழிச்சிடுவாங்க.
நீட்டை ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அமெரிக்காவில் போய் டாக்டருக்கு சேர முடியாது, ரஷ்யாவில் போய் சேர முடியாது, இங்கே இருக்கிற பெங்களூரில் போய் சேர முடியாது, இங்கே இருக்கிற ஆந்திராவில் போய் நீட்டு இதுக்கு டாக்டர் படிப்புக்கு சேர முடியாது. அதனால் இந்த தேர்தல் அறிக்கை வந்து உருப்படாத தேர்தல் அறிக்கை, நீட்டை பற்றினது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நாங்கள் வந்து அமுல்படுத்த மாட்டோங்கிறாங்க காங்கிரஸ். அதை அமுல்படுத்தினதே காங்கிரஸ் தானே. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே நடந்துக்கிட்டு இருந்தது. காங்கிரஸ் தானே அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1967க்கு அப்புறம் இந்திரா காந்தி பிரதமராக வந்ததுக்கப்புறம் தான் அந்த தனி தேர்தலாக நடந்தது. இவங்களே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்களாம் காங்கிரஸ், இவங்களே ரத்து செய்வாங்களாம். நம்ப முடியுமா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கல்வி கடனை தள்ளுபடி செய்வோமா. இது ஒரு வகையான ஏமாத்து வேலை. கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னு ஸ்டாலின் சொன்னார். தமிழ்நாட்டில் இதுவரை தள்ளுபடி செஞ்சாரா? ஊரை ஏமாத்தினார் இல்லை. இப்போ நாட்டை ஏமாத்துறதுக்காக காங்கிரஸ் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இன்னொரு ஏமாத்து வேலை, ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்களாம் மாதம், வருஷத்துக்கு. இவர் ஸ்டாலினே 1000 ரூபா கொடுக்குறாரு. அதுவும் முக்கியமான ஆளுகளுக்கு தான் கொடுக்குறாரு. கட்சிக்காரன் ரெக்கமெண்டேஷன் ஆளுகளுக்கு தான் கொடுக்குறாரு. கட்சிக்காரன் ரெக்கமெண்டேஷன் பண்ணலைன்னா கிடையாது. இந்த லட்சணத்தில் இந்தியா பூரா வருஷத்துக்கு இப்போ 1 லட்சம், இப்போ மாதம் 9000 ரூபா கொடுப்பாங்களாம். சாத்தியமா? ஏமாத்து வேலை தானே. அதனால் இந்த இந்தியா கூட்டணி வந்து ஏமாற்று வேலையாக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க, தேர்தல் அறிக்கையை. அந்த இந்தியா கூட்டணி இல்லாமல் போச்சு, உங்களுக்கு தான் தெரியும். எல்லாமே இல்லாமல் போச்சு, ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த திமுக குரூப் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க, நான் தனின்ட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜியும் காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு எல்லாமே ஒருவருக்கொருவர் எதிராக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க மேற்கு வங்காளத்தில். இந்த பக்கம் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருந்த நிதிஷ்குமார் விட்டுட்டு பாஜக பக்கம் போயிட்டார். கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் ஒருவருக்கொருவர் எதிராக போட்டிடுறாங்க. அப்போ இந்த இந்தியா கூட்டணி இந்த ஸ்டாலினும் இந்த சின்ன பையன் இவங்களெல்லாம் தூண்டி விட்டு பேசப்படுறாங்களே, இதெல்லாம் மோசடி வேலையா இல்லையா? வைகோ சொல்கிறார், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமராக. அது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்லலையே, ராகுல் காந்தியே சொல்லலையே, சோனியா காந்தியே சொல்லலையே. இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர்னு தெரியாமல் தானே தேர்தல் சந்திக்கிறாங்க. வைகோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமர்னு அவங்களே வாயை திறக்கலையே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கனிமொழி இந்தியா கூட்டணி வந்தால் தான் நாடு பாதுகாப்பாக இருக்குமா. இந்தியா கூட்டணி இப்போவே சைனாவுக்கு விலை பேசுகிறாரு கனிமொழி. சைனா இங்கே எதிரி நாடான்னு கேட்குறாரு. ராக்கெட் இதை அமைச்சா சைனா ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் விட்டுறாங்க. இப்போவே இந்தியாவை சைனாவுக்கு விற்கிற ஆளுங்க இந்தியா கூட்டணி வந்தால் கனிமொழி போன்ற ஆளுங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தமிழ்நாடுல இந்தியாவையே விற்றுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதையும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்டாலினின் உளறல். ஸ்டாலின் இப்போ இப்போ எலெக்ஷன் வந்துட்டு அதனால் ரொம்ப அதிகமாக உளறல் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திமுக சாமானியர்களின் ஆட்சி. திமுக ஆட்சி என்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சி தான். திராவிட மாடல் என்ற பெயரில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினான நானும் சாமானியர்களுக்கான ஆட்சியைத்தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய ஜோக்குன்னு பார்த்துக்கோங்க. இவர் 5 கோடி ரூபா காரில் வளம் வர்றாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு திமுக சாமானியர்களின் ஆட்சி. இவருக்கு வேலைச்சேரியில் 100 கோடி ரூபாய்க்கு பங்களா இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு திமுக சாமானியர்களின் ஆட்சி. செனட் ஆஃப் ரோடில் இவருக்கும் ஒரு பையனுக்கும் அது ஒரு தனி பங்களா, பல கோடி. ஆனால் இவங்க சாமானியர்களின் ஆட்சி. எங்கே சுவிஸ் பேங்கில் போய் கொள்ளையடித்த பணத்தை போடுறாங்க. கேட்டால் இது சாமானியர்களின் ஆட்சி. எல்லா வெளிநாடுகள்லேயும் போய் கம்பெனி ஆரம்பித்து கொள்ளையடித்த பணத்தை முதலீடு பண்ணுறாங்க. கேட்டால் சாமானியர்களின் ஆட்சியா? சாமானியர்களின் ஆட்சி யார் தெரியுமா? சாமானியர்களின் ஆட்சினா உங்கள் அண்ணாதுரை ஒரு கிழிஞ்ச பணியனோட சம்பளத்தை மட்டும் வாங்கி செலவு பண்ணிவிட்டு 67ல் 2 வருஷம் முதலமைச்சராக இருந்தார்ல, அவர் சொல்லலாம் இது சாமானியர்கள் ஆட்சி. உங்கள் அப்பா சொல்லலாமா? உங்கள் அப்பாவே 2Gயில் கொள்ளையடிச்சிட்டு என்னுடைய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளவு வருமானத்தை நான் பார்த்ததில்லைன்னு சொன்ன ஆள் நீங்கள் போய்கிட்டு சாமானியர்கள் ஆட்சின்னு சொல்லலாமா? காமராஜர் சொல்லலாம் சாமானியர்கள் ஆட்சி. ஒன்றும் இல்லாமல் இருந்தார், சாகும்போது கூட ஒன்றும் இல்லை. அவர் சொல்லலாம் சாமானியர்கள் ஆட்சி. கக்கன் சொல்லலாம்
ஒன்றுமே இல்லாமல் பஸ்ஸில் போனார். இதில் தேர்தலில் தோற்ற ஒன்று அவர் சொல்லலாம். படுபாவிங்க நீங்கள் சொல்லலாமா? ஊரை கொள்ளையடித்து இதில் போட்ட ஆளுங்க. உங்கள் ஈவேராவே இடைக்கு இடை ஏலக்காய் வாங்கினாரு. உங்களுக்கெல்லாம் ஜாமானியர்களின் ஆட்சின்னு சொல்கிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படிங்கிறத ஸ்டாலின் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பணும். இதோட விட்டாரா ஸ்டாலின்? தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார். தமிழ்நாடு வந்து பெரியார் மன்னா, அதுக்கப்புறம் அண்ணாவின் மன்னா, அதுக்கப்புறம் கருணாநிதியின் மன்னா சொல்கிறார். இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞருடைய மண். திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் பலிக்கவே பலிக்காது. பட்டா போட்டு கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டை? உங்கள் பெரிய ஈவேராவுக்கும் இப்போ கருணாநிதிக்கும் அண்ணாவுக்கும் பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு என்ன உங்கள் வீட்டு சொத்தா இது? இது நீங்கள் வந்து ஓங்கோலில் போய் இது கருணாநிதி மண்ணுன்னு சொல்லலாம். மற்ற 2 பேராச்சும் இங்கே இருந்தவங்க ஓங்கோல் கருணாநிதியின் மண் ஓங்கோல் மண்ணுன்னு சொல்லுங்கள். இவர் வந்து ஈவேராவையும் அண்ணாவையும் அவங்க 2 பேரும் மண்ணுன்னா என்ன பண்ண இது போட்டு கொடுத்தாச்சா? உங்கள் சொந்த இதுன்னு நினச்சிங்களா தமிழ்நாட்டை? அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், எப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஈவேராலாம் என்றைக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சு தமிழ்நாட்டை ஆண்டார்? எதை வச்சுக்கிட்டு ஊருக்கு 10 பேர் மட்டும் இருந்த திகாவுக்கு தலைவரான ஈவேராவை அவருடைய மண்ணுன்னு சொல்லுவீங்க? ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் பெரியார் மண். எவன் கொடுத்தா உங்களுக்கு பெரியார் மண்? நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மண் இது பெரியார் மண்ணா? இது எங்கள் மண். உங்களை மாதிரி ஒரு நாஸ்திகர்களின் மண்ணா இது எப்படி ஆக முடியும்? இது ஆன்மீக பூமி, தமிழ்நாடு ஆன்மீக பூமி. அதனால் நல்லவர்கள் வாழ்ந்த பூமி, நேர்மையாக இருந்தவர்கள் வாழ்ந்த பூமி. பாண்டிய நெடுஞ்செழியன் மாதிரி தவறான நீதி கொடுத்து விட்டால் மனசாட்சியுடன் செத்த அரசியல் ராஜாக்கள் வாழ்ந்த பூமி. மனுநீதன் சோழன் மாதிரி சொந்த மகனுக்கே தண்டனை கொடுத்த மனசாட்சி உள்ள மன்னர்கள் வாழ்ந்த பூமி. அத்தனை பேரும் எப்படி மனிதன் வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக இருந்த உங்கள் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு இது இவங்க பூமி அவங்க பூமின்னு வெக்கம் இல்லாமல் இந்த மாதிரி பேசலாம் ஒரு நாட்டோட முதலமைச்சர்? உங்கள் பூமின்னு போய் சொல்லுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற வீடு கட்டியிருக்கீங்கல்ல, இது எங்கள் வீடுன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டை தங்களுடைய மண்ணுன்னு சொல்கிறதுக்கும் அதுவும் இந்த நாஸ்திகவாதிகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்கள் ஈவேரா, உங்கள் அண்ணாதுரை, உங்கள் கருணாநிதி எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டியவர்கள். அவர்களை வந்து தமிழ்நாட்டை வந்து அவர்களுடைய மண்ணுன்னு சொல்லி தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டாலினுடைய பேச்சுக்கு கண்டனமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் இன்னொன்று உளறி இருக்கார். என்னென்னா பிஜேபி கூட்டணியை பற்றி உளறி இருக்கார். பிஜேபியும் பாமகவும் சேர்ந்ததான். பிஜேபி வந்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஆனால் பாமக வந்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்களாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ராமதாஸ் அவங்கள பாராட்டுறாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு ஸ்டாலின். சாதிவாரி கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ். அதாவது முரண்பாடோன கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதுக்கு சமூக நீதிக்கு எதிரானவங்களாம் பிஜேபி. அப்போ சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கும் ராமதாஸ் போய் சேரலாமா அப்படிங்கிறது. சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. உங்கள் கதையை எடுத்து விடவா ஸ்டாலின்? உங்கள் கதையை எடுத்து விடவா? அன்னைக்கு எமர்ஜென்சியில் போட்டு கைகால ஒடிச்சாங்க இந்திரா காந்தி, உங்களையும் சேர்த்து தான். உங்கள் அப்பா நேரு மிசாசை ஏவி விடும் பிசாசைன்னாரு. அடுத்து ஒரு 2 வருஷத்தில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அது மட்டும் முரண்பாடான கூட்டணியா இல்லையா? போய் கூட்டணி சேர்ந்தாலே அவங்க அப்பா வாங்கிட்டு நீங்கள் பட்ட அடியெல்லாம் என்ன எப்படிப்பட்ட அடி எல்லாத்தையும் மறந்துட்டு திமுகவோட பண்ண கூட்டணி அதுதான் முரண்பாடான கூட்டணி அன்னைக்கு. அதுக்கடுத்தது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அடித்தான் அத்தனை காங்கிரஸ்காரனும் உங்கள் வீட்டில் திமுக வீட்டுக்காரங்க வீட்டை பூரா காரை உடைச்சி இதெல்லாம் உடைச்சான். என்ன நடந்தது அன்னைக்கு? ராஜீவ்காந்தி கொலைக்கு நீங்கள் தான் காரணம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆச்சு, வெக்கம் இல்லாமல் ராஜீவ்காந்தி காங்கிரஸோடைய போய் கூட்டணி சேர்ந்த ஆளுங்க நீங்கள்.
ஜெயின் கமிஷனு ராஜீவ்காந்தி கொலைக்கு வந்து கருணாநிதியை விசாரிக்கணும்னாங்க. அப்போ காங்கிரஸ் ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தீங்க. காங்கிரஸ் திமுகவை வந்து கூட்டணி அரசாங்கத்திலிருந்து விரட்டு, ராஜீவ்காந்தி மரணத்துக்கு காரணமே இவர்கள் தான், ஜெயின் கமிஷன் சொல்லிடுச்சுன்னு சொல்லி உங்களை கூட்டணியை விட்டே விரட்டினாங்க. இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் அதே காங்கிரஸோடு போட்டு கூட்டணி சேர்ந்துட்டு உங்களை விட முரண்பட்ட கூட்டணி பண்ணவங்க யார் இருக்கா? நீங்கள் பிஜேபியும் பாமகவும் முரண்பட்ட கூட்டணின்னு சொன்னீங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த உருவமே உங்களுடைய கூட்டணி தானே அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வாங்க. இதுக்கடையில் சீமான் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அதிமுக திமுக எங்களுக்கு தான் போட்டி, பாஜகவுக்கு வந்து இதில் இதே கிடையாது, இவருக்கு தான் போட்டியாம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சீமானுக்கும் தான் போட்டி. சீமான் வாங்கினது 5% ஓட்டு டு 6% ஓட்டு. போன உள்ளாட்சி தேர்தலில் பாஜக 7% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதில் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்துருக்காங்க, அது ஒரு 3% ஓட்டு, 10% ஓட்டு. இன்னும் மற்ற சின்ன சின்ன கட்சி இருக்காங்க. கணக்கு பார்த்தாலே இடிக்குது. சீமான் உங்களுக்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறது கணக்கில் இடிக்குது. அதனால் கொஞ்சம் கணக்கு நல்லா கூட்டி பாருங்கள். உண்மையான போட்டி அதிமுக திமுக பாஜக 3 பேருக்கு தான். உங்களுக்கு அதே 5%, அதே 6%. அந்த கணக்கு இந்த தேர்தலில் குறையுதாங்கிறது தெரியலை. அதனால் சீமான் இப்போ பெரிய கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது சின்ன பையன் உதயநிதி. சின்ன பையன் உதயநிதி வந்து டெய்லி பேசினா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எலெக்ஷனு இது மாதிரி டெய்லி பேசணும். அப்போ தான் நிறைய நம்ம எல்லாத்துக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, மோடி தமிழ்நாட்டில் வீடு எடுத்து தங்கினா கூட ஜெயிக்க முடியாதான். ஒன்றிய பிரதமர் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து தங்கி இங்கே தங்கினாலும் உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொழில கூட ஜெயிக்க முடியாது, கிடையாது. மோடி எதுக்கு தமிழ்நாட்டில் வீடு எடுத்து தங்குறாரு? மோடி பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. அவருக்குன்னு டெல்லியில் அரசாங்கத்திலேருந்து பெரிய பங்களா கொடுத்துருக்காங்க. அவர் ஏன் இங்கே வீடு எடுத்து வந்து தங்கணும்? அந்த பேச்சு எப்படி, அந்த புத்தி எப்படி ஏன் வருதுன்னா நல்லா யோசிங்க. உதயநிதி இடிக்குது பாருங்கள். இவர் ஒரு சினிமா நடிகைக்கு துபாயில் 50 கோடி வீடு எடுத்து அங்கே தங்கினாருன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்கார். அவருக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இவர் அங்கங்கே வீடை வாங்கி அங்கங்கே ஒன்று வச்சுக்கிட்டு தங்கிக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ சொல்கிறாரு, காஞ்சிபுரத்தில் 2 நாள் தங்குவேன் ஜெயிச்சா, தேனியில் 2 நாள் தங்குவேன், இது மாதிரி ஒரு 2-3 திருவண்ணாமலையில் 2 நாள் தங்குவேன். அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா அங்கே வீடு எடுத்து வைக்க போகிறாரு, யாரையாச்சும் எடுத்து வைக்க போகிறாருன்னு அர்த்தம். அதே புத்தி மோடி மேலே வந்துருச்சு. மோடி பிரம்மச்சாரி, அவர் ஏன் வீடு எடுத்து பிடிச்சி இன்னொரு இடத்துல தங்குறாரு? உங்களுக்காச்சும் சினிமா நடிகைகள் இருக்காங்க, 50 கோடி 100 கோடின்னு கொள்ளையடித்த பணத்தில் 30,000 கோடியில் ஒவ்வொருத்தருக்கும் வீடு வாங்கி போகிற இடமெல்லாம் தங்குவீங்க. அதே மாதிரி மோடியை நினச்சிட்டிங்களா அப்படிங்கிறத சின்ன பையனுக்கு பதிலாக கொடுக்க விரும்புகிறோம். அடுத்தது மோடியை பார்த்து சின்ன பையன் கிண்டல் அடிக்கிறாப்புல. சின்ன பையன் உதயநிதி, பாலிடால் உதயநிதி கிண்டல் அடிக்கிறார் மோடியை பார்த்து. என்னென்னா மிஸ்டர் 29 பைசா அப்படிங்கிறது. ஒரு நாட்டு முதல்வரை இந்த சின்ன பையன் மிஸ்டர் 29 பைசாவான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் மிஸ்டர் 29 பைசானா உங்களை மிஸ்டர் 30,000 கோடின்னு தான் கூப்பிடணும். 29 காசு நம்ம நாட்டுக்கு வர்ற உங்கள் தமிழ்நாடு கட்டுற இதில் ஒரு இதில் 29 பைசா தான் இவங்களுக்கு வருதான். மற்றதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறாங்களாம். அதுக்காக அவர் சொல்கிறாரு மிஸ்டர் 29 பைசா. 29 பைசா நமக்கு வருது, அதில் 20 பைசா இந்த கூட்டம் கொள்ளையடிச்சிருது, ஸ்டாலினும் உதயநிதியும். அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு வர்றது வெறும் 9 பைசா தான். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் 70 பைசா எடுத்தாலுமே இராணுவம் அமைச்சு இராணுவத்து பாதுகாப்பு நமக்கு கொடுக்குறாங்க. பல மத்திய அரசாங்கத்துடைய நலன்களுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. இவங்க வாங்குகிற 29 பைசாவை கணக்கு கொடுக்க சொல்லுங்கள். 20 பைசா அந்த குடும்பம் கொள்ளையடிச்சிருது, மந்திரி கொள்ளையடிச்சிடலாம். ஆக நமக்கு வர்றது 9 பைசா. அந்த 9 பைசா வச்சு தான் பட்ஜெட்டு போடணும். இந்த லட்சணத்தில் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு பிரதமரை போயிட்டு 29 பைசான்னு கிண்டல் அடிக்குது. அடுத்து இவர் உளறினது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர் எடப்பாடியான்னு கேட்குறாரு. ஏன் உங்கள் அப்பாவான்னு கேட்குறேன். உங்கள் அப்பாவை தான் தகுதி இல்லாதால வருங்கால பிரதமர்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே.
உங்கள் அப்பாவை விட எடப்பாடி கொஞ்சம் படித்தவர், அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் உங்கள் அப்பாவை விட. அதனால் எடப்பாடியாருக்கு பிரதமராக வராரு அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் அசிங்கம் இல்லை. நீங்கள் உங்கள் அப்பாவையே சொல்லும்போது நீங்கள் பிரதமர் யார் அப்படின்னு சொல்ல முடியலைங்கிறத கிண்டல் அடிக்கிறீங்க. உங்கள் இந்தியா கூட்டணியில் பிரதமர் யாருன்னு இன்றைக்கி வர முடிவாகலை. அதனால் நீங்கள் மற்றவர்களை கிண்டல் அடிப்பதில் உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்க பெண்களுக்கு இலவச பஸ் கொடுத்தாங்கல்ல, அதில் இதுவரை 420 கோடி பயணம் செஞ்சுருக்காங்களாம். பார்த்துக்கங்க ஜோக்கை. 420 கோடி பேர் இது பண்ணியிருக்காங்களாம் பயணம். தமிழ்நாட்டில் மொத்தமாக பெண்களுடைய ஜனத்தொகையே 3 கோடிக்கு கொஞ்சம் அதிகம், 3.5 கோடி பெண்களுடைய ஜனத்தொகை. இந்த 3.5 கோடியில் 5 லட்சம் பேர் தான் இதிலே போவாங்க பஸ்ஸில். 3.5 கோடியில் இருக்கிறவங்கெல்லாம் வசதியானவங்க, படித்தவங்க, கால் டாக்ஸியில் போகிறவங்க, ஷேர் ஆட்டோவில் போகிறவங்க, ஆட்டோவில் போய்ப்பவங்க தான் அதிகம். கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள் தான் நீங்கள் கொடுக்குற ஓசி பஸ்ஸில் போவாங்க. அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு பார்த்துட்டு எல்லாம் மற்ற பஸ்ஸில் போகிறாங்க. அதுவும் சாதாரண பஸ்ஸில் தான் ஓசி, மற்றபடி கொஞ்சம் இதான பஸ்ஸெல்லாம் கட்டணம் இருக்குது. அப்போ 3 லட்சம் பேர் கூட போயிருக்க மாட்டாங்க. என்ன புழுகுறாரு பாருங்க. 20 கோடி 420 கோடி பேர் போயிருக்காங்க. டிக்கெட் கொடுக்காதனால எத்தனை பேர் போனாங்கங்கிற கணக்கும் அதில் இருக்காது. அப்போ ஊரை ஏமாத்துகிற வேலை பாருங்கள். இவங்க மற்றவங்கள்லாம் அண்டை புழுகுறாங்கன்னு புழுகுறாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து புழுகுற அண்டை புழுக உடையா. அது இதில் திருச்சியில் 5 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாராம் வைகோ. இவர் சொல்கிறார், சின்ன பையன் உதயநிதி திருச்சியில் போய்கிட்டு சின்னமே தெரியல, முதல்ல எலெக்ஷன் தேதி தெரியல, திருச்சியில் பம்பரத்தில் நிற்கிறாங்க உங்கள் வைகோ கட்சி, அங்கே போய்கிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலே இன்றைக்கி 5 லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிப்பாராம் துரை வைகோ. அங்கே நடக்கிற கூத்து என்னன்னு தெரியுமில்ல. கேஎன்ஆர் இருக்கார், அவர் பையனுக்கு கேட்டார் சீட்டு, ஸ்டாலின் கொடுக்கல. திருச்சி சிவா கேட்டார், எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் கொடுக்கல. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் கேட்டார், கொடுக்கல. 3 பேரும் படுகோபத்தில் இருக்காங்க. வைகோ பையனுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் துரை வைகோ மேடையிலேயே அழுதார். இந்த லட்சணத்தில் இந்த இது பேர் 5 லட்சத்தில் ஜெயிப்பாங்களாம். திருச்சியில் மொத்த அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையே எவ்வளோன்னு இந்த சின்ன பையனுக்கு தெரியாது. 12 லட்சமோ 13 லட்சம் தான். அதில் விழுகிறது 60% ஓட்டு தான் விழுகும். உங்களுக்கு 12-14 லட்சத்தில் 60% அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் 7 லட்சம் தான் விழுகும் ஓட்டு. அதில் அதிமுக இருக்குது, அவங்களுக்கு 30% ஓட்டு. பாஜக கூட்டணி இருக்குது. எல்லாம் சேர்ந்தால் கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு மொத்தம் விழுகிறதே 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு விழுகும். இதில் 5 லட்சம் இதில் ஓட்டில் ஜெயிப்பேன்னா என்ன இருக்கும்? அரசியல் கணக்கு தெரியலை. திருச்சி பாராளுமன்ற தொகுதினா சின்ன பையனுக்கு என்னன்னு புரியலை. அதனால் உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. அடுத்தது, பிரேமலதா கமிஷன் வாங்கினது அவங்க வாயிலே ஒத்துக்கிட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி பேசும்போது அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க. அதிமுகவோட எப்படி கூட்டணி பேசுனீங்க? போன தடவை 4 எம்பி கொடுத்தாங்க, இந்த தடவை 5 எம்பி கொடுத்துட்டாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. தொகை அப்படின்னு ஆரம்பித்து படான்னு நிறுத்திட்டாங்க. அந்த வாயில் வந்துருச்சு. அப்போ தொகையை வாங்கிட்டு தான் கூட்டணி வச்சுருக்காங்க. 5 தொகுதி வித் ராஜ்யசபா கிடச்சிருக்கு. நாங்கள் கேட்ட தொகுதிகளை கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த தொகையும் சேர்ந்த சீட்டு கரெக்டாக கிடச்சிருக்கு. அந்த தொகையும் சேர்ந்த சீட்டு கரெக்டாக கிடச்சிருக்கு. அந்த தொகையும் சேர்ந்த சீட்டு கரெக்டாக கிடச்சிருக்கு. நான் பல தடவை சொன்னேன், தொகை வாங்குறது தான் உங்களுக்கு வேலைன்னு. 2005 கட்சி ஆரம்பித்தார் விஜயகாந்த். 2006 ஒரு சட்டசபை தேர்தல் நடந்தது. அதில் தான் பணமே வாங்காமல் தனியாக நின்று ஒரு 10-12% ஓட்டு வாங்கினார். அந்த 10-12% வச்சுட்டு அப்புறம் நடந்த அத்தனை தேர்தலையும் கமிஷன். 2006 அப்புறம் 2009 பாராளுமன்ற தேர்தல் தனியாக நிற்கிறேன்னு காங்கிரஸ்ட ஒரு பெரிய கமிஷன். 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்து 41 தொகுதின்னு அந்த 41 தொகுதிக்கு ஜெயலலிதா அவங்கள்ட்ட வாங்கினது ஒரு பெரிய தனி கமிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன 2006க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 ஒரு கமிஷன், 2014 ஒரு கமிஷன்.
அதுக்கப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு அதில் பெரிய கமிஷன் சசிகலாட்ட இருந்து, அதுக்கப்புறம் போன 2021 தேர்தலில் கடைசி நேரத்தில் தினகரன் பக்கம் போய் சசிகலாட்ட இருந்து வாங்கின பெரிய கமிஷன். ஆக கமிஷன் பார்ட்டியாகவே ஆக்கிட்டாங்க பிரேமலதா. இல்லைன்னா அவர் வந்து விஜயகாந்த் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பார். இந்த அம்மா வாங்கின கமிஷனால் தான் அவர் வந்து அரசியலில் வெற்றி பெறவில்லை. அதே கமிஷனை இன்றைக்கும் வாய வளரிட்டாங்க தொகை அப்படின்னு சொல்லி. ஸோ தொகை வாங்கி கொண்டு தான் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. ஏன்னா எடப்பாடி தொகை கொடுக்குறதுல மன்னனாச்சே, எங்களை கூப்பிட்டே தொகை கொடுத்தாருல்ல. அதனால் தொகை தான் தேமுதிக தேமுதிகவின் கூட்டணியை முடிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருது. அடுத்தது தினகரன், அந்த ஆர்கே நகர் தொகுதியில் அவர் கதை எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் பணம் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மற்ற கட்சிக்காரவங்களாம் 10,000 கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு, நான் பணமே கொடுக்குறேன். பழனிசாமி கம்பெனி ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாங்க. ஓட்டுக்கு 1000 இல்லமா 2000 இல்ல 10,000 கொடுத்தா. ஆனா அந்த மக்கள் ஓட்டு போடல. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எனக்கு தான் ஓட்டு போட்டாங்க. முதல்ல 4,000 ரூபா கொடுத்தாரு ஆர்கே நகரில். அந்த தொகுதியில் தேர்தலே நின்று போச்சு. வெற்றி வேலை வச்சு தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், என்னடா பண்ணார், திருப்பி தேர்தல் வந்தது, 20 ரூபா டோக்கன் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தமிழ்நாடு பூரா தெரியும் 20 ரூபா டோக்கன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பணமே கொடுக்கல, அவர் ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எங்கே ஜெயலலிதாவோட பையன், வளர்ப்பு பையன், அவர் வேற ஆளாச்சு. வளர்ப்பு பையன் வந்து சுதாகருங்கிறவர், அவர் தான் வளர்ப்பு பையன். இவர் சொல்கிறாரு, நான் வந்து ஜெயலலிதா பையன்னு தான் ஓட்டு போட்டாங்க. எவ்வளோ அப்பட்டமான பொய்க்கு பாருங்கள். 20 ரூபா டோக்கன் கொடுத்து வெற்றி பெற்றவர் இவர் வந்துக்கிட்டு டிடிவி தினகரன். இப்போ தேனியில் பணத்தை கொடுத்து எப்படி மோசடி பண்ணி ஜெயிக்கலாம்னு பார்க்குறாரு. எல்லாருக்கும் சொல்கிறேன், தினகரன் ஓட்டு போடுவதற்கு தகுதி இல்லாதவர். அதனால் தேனி தொகுதி மக்களுக்கு சொல்கிறேன், தினகரனுக்கு ஓட்டு போடாதீங்க. என்ன இது ஒரு பாருங்க, பணமே கொடுக்காம ஜெயிச்சாராம் ஆர்கே நகரில். மிக பயங்கரமான அரசியலில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கேடி அரசியல் பண்ணுறவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்த போது என்ன சொல்கிறாங்க, நான் முதலமைச்சர் பதவி வச்சுருந்தேன், சின்னம்மா கேட்டாங்கன்னு விட்டு கொடுத்தேன். முதலமைச்சராக வரக்கூடிய சூழல் வந்தது, நானே அவரிடம் கொடுத்து விட்டேன். சின்னம்மார்கள் கொடுத்தார்கள், கேட்டார்கள், நானும் அதையும் கொடுத்து விட்டேன். இப்படி ஒரு பயந்தாங்கோலி மனிதரை நான் பார்த்ததே இல்லை. இந்த அம்மாவை எதிர்த்து தான் ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் போய் தியானம் பண்ணார். சின்னம்மா சொன்னதுக்காக பதவி விட்டு கொடுத்தீங்க? உங்களை தாக்குனாங்களா இல்லையா சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? போயஸ் கார்டனில் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களை தாக்குன உடனே அந்த இதோடு தான் வந்து வேதனையோடு வந்து தான் நீங்கள் வந்து தியானம் பண்ணீங்க ஜெயலலிதா அவர்கள். இதில் இப்போ கேட்டால் சொல்கிறாரு, அவங்க கேட்டாங்கன்னு விட்டு கொடுத்தேன். உங்களுக்கும் சும்மா விட்டு கொடுக்கல. அவங்க அவங்க வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காகத்தான் உங்களை தாக்கி உங்களை விரட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சராக முயற்சி செய்யும்போது 4 வருட தண்டனை உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் 300 கோடியை வாங்கிட்டு எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டு போய் எடப்பாடி முதுகில் குத்தினார். 300 கோடி வாங்கிட்டு இதை வந்துக்கிட்டு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பது முதுகில் குத்துறதா? அதனால் ஓபிஎஸ்க்கு சொல்ல, இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லை. அந்த குடும்பத்தால் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறமும் திரும்பவும் சின்னம்மா பெருமைன்னு பேசி கொண்டு இருக்கலாமா? ஓபிஎஸ், ஆண்மை உள்ள மனிதராக மாறுங்கள். அரசியலில் தைரியத்தோடு செயல்படுங்க. உங்கள் முதுகில் குத்துனவங்களெல்லாம் எதிர்த்து போராடுங்க, எதிர்த்து பேசுங்க. இப்படிப்பட்ட கோழை அரசியல் ஓபிஎஸ்க்கு நல்லதல்ல அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும். அடுத்தது இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறாரு, சந்திரசூட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் மேலாக இருக்கணுமா, தங்களுடைய சொந்த கருத்துக்களே யாரும் வைக்கக்கூடாதான் நீதிபதிகள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் மேலே இருக்கணுமா. இப்படி சொன்ன உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கேட்குறேன், உங்கள் நீதிபதிகள் கொள்ளையடிச்சா பரவாயில்ல, 3 வருஷம் ஜெயில் தண்டனை ஆனால் பரவாயில்ல, நீங்கள் வந்து திருப்பி மந்திரி ஆகலாம், இதெல்லாம் சொன்னீங்களே, இது என்ன உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு இருக்கா? உங்களுக்கு தான் கேட்குறேன், உங்கள் நீதிபதிகளுக்கு தான் கேட்குறேன். கொள்ளையடிப்பவர்களுக்கு துணை போகும், வெட்கம் இல்லாமல் துணை போகும் நீதிபதிகள் இந்த நாட்டில். முதல்ல இந்தியாவின் நீதித்துறையை வந்து சரி பண்ணணும். அதைத்தான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். இந்தியாவின் நீதித்துறையை முதல்ல சரி பண்ணணும்.
இஷ்டத்துக்கு அவங்க தீர்ப்பு கொடுக்குறது. அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டுடுறீங்க. இப்போ வந்துக்கிட்டு கேட்டால் அரசியல் சட்டத்தை தான் தலைக்கு மேலே தூக்கி வைக்க. என்ன தலைக்கு மேலே தூக்கி வைக்கிறது? கவர்னருக்கும் ஜனாதிபதியும் கேள்வியே கேட்க முடியாத நீதிமன்றம்னா அரசியல் சட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது கவர்னரை பார்த்து மிரட்டுறீங்க. ஒழுங்காக ஊழலில் ஈடுபட்ட 3 வருஷம் சிறை தண்டனை அடைந்த பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறீர்களா இல்லையான்னு வெக்கங்கிட்டதனமாக கேட்டாலுங்க. நீங்கள் கேட்டுட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு கவர்னர் முடியாதுன்னு கவர்னரை எச்சரிக்கை பண்ணீங்க. கவர்னரை மன்னிப்பு கேட்க வச்சிங்க. இதெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா? மனசாட்சிப்படி சொல்லுங்கள். நீங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள். நீங்கள் நீதிபதினா வானத்திலிருந்து குதிச்சிங்கன்னு நினைக்காதீங்க. சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன சட்டம் சொல்லுகிறேன்? என்ன சட்டம் சொல்லுது? உங்கள் சட்டம் தான் படித்தாலுங்க தானே. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்க? ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் கான்ஷியன்ஸ்னு சட்டத்தில் சொல்லுது. தீர்ப்பில் என்ன சொல்லுது? வெறும் சட்டம் மட்டுமல்ல, ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, கான்ஷியன்ஸ், மனசாட்சியை பார்த்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுவேன். மனசாட்சியை பார்த்து தீர்ப்பு கொடுக்குற ஆளுங்களா நீங்கள்? இந்தியாவுக்கு தவறான வழிகாட்டி கொண்டு ஊழல் மந்திரிகளை எல்லாம் ஆதரித்து அவர்களை மந்திரி பதவியில் வைக்கும்படி தீர்ப்பு சொல்லக்கூடிய உங்களுக்கு அரசியல் சட்டத்தை பேசுவதற்கு தகுதி இல்லை என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் நேரம் முடிந்து விட்டதால் இந்த செய்தி அலசல் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் திங்கட்கிழமை புதிய செய்திகளுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். வள்ளலாரின் 102 ஏக்கர் வடலூர் நிலத்தை அபகரிக்கும் மு.க. ஸ்டாலின் குடும்பம். வேடிக்கை பார்க்கும் பிஜேபி. வாயை திறக்காத எடப்பாடி. ஆன்மீகவாதிகளே சிந்தியுங்கள். சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளை புறக்கணியுங்கள். வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு. இவன் நேதாஜி மக்கள் கட்சி.